இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சாரா ஆக்சிடென்ட் ஆகி வந்த ஒருத்தரை ஸ்க்ரூ டிரைவரை வச்சே போட்டு தள்ளியிருப்பா. இன்னும் சாரா அந்த இறந்தவர் பக்கத்திலே தான் இருக்கா. அவ தனக்கு தானே ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கா. அவ கூட யாரோ பேசுற மாதிரி அவளுக்கு தோணுது. அவ அதுக்கு பதிலாட்டு, எப்படி நிஜமாவே தான் சொல்றியா, எல்லாம் சரியாகிருமா, ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவ பேசுறா. சாரா அங்க பக்கத்துல இருக்க ஒரு டிராயரை திறந்து அங்கிருந்து ஒரு கத்திய கையில எடுத்துக்கிறா. அப்படியே அந்த இறந்து போன ஒரு பக்கத்துல வர்றா. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் கென்னியோட அப்பா மிஸ்டர் லூவா காமிக்கிறாங்க. அவரை அந்த பேஸ்மெண்ட்ல வச்சிருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஞாபகம் மறந்து இருக்கு. அடிக்கடி நைட்ல கதவை திறந்துட்டு வெளியே போயிடுறாரு. அதனால தான் அவரை பேஸ்மெண்ட்ல வச்சிருக்காங்க. மிஸ்டர் லூக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு நர்ஸ் மேல வந்து பாக்குறப்ப அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆனார்ல, அவர் இறந்து போயிருக்காரு. இதை பார்த்ததுமே நர்ஸ் டோரை போய் பார்த்தா அங்க 2 பேர் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே நர்ஸ் உள்ள ஓடுறாங்க. அந்த 2 பேருமே உள்ள வர்றாங்க. இப்ப வேன்ல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. வேன் வெளியே ஏதோ சவுண்ட் கேட்க திடீர்னு ஒரு ஜந்து வந்து ஜிம்மோட பையனை பிடிக்குது. டக்குன்னு கிறிஸ்டி எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு கெட்ட கனவு. கிறிஸ்டிக்கு ஜிம்மோட பையன் ஈத்தனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உயிரே வருது. காலையிலயும் ஆகிடுச்சு. ஜிம்மோட ஃபேமிலியும் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வர்றாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த காலனிக்கும் போயிடுறாங்க. சாரா மார்னிங் அவளோட பிரதர் கிட்ட நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றா. அவளுக்கு அதுங்களோட வாய்ஸ் கேக்குதுன்னு சொல்றா. நம்ம எல்லாரையும் தப்பிக்க வைக்கிறேன்னு சொல்லிச்சு. அதுங்க என்ன ஒண்ணு பண்ண சொல்லிச்சு, அதை நான் பண்ணிட்டேன்னு சொல்லி அழறா. அப்படி அங்க கட் பண்ணி கென்னி கிறிஸ்டி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலோட கதவு திறந்து கிடக்குது. அந்த கல்லும் கீழே விழுந்து போய் கிடக்குது. நைட் நேரத்துல அந்த ஜந்துக்கள் உள்ள வந்ததுல அதுங்க அங்க இருந்த நர்ஸையும் கென்னியோட அப்பா மிஸ்டர் லூவையும் கொடூரமா கொண்டு போட்டு வச்சிருக்குங்க. இதை பார்த்து கென்னி தேம்பி தேம்பி அழுறான். பாய்டாலையும் கென்னி அழுறத பார்க்க முடியல. அந்த ஜந்துக்கள் பிச்சு பிச்சு போட்ட மிஸ்டர் லூவோட பாடியை கெட்டி பிடிச்சி கென்னி அழுறான். ஒரு நாள் முன்னாடி தான் மேகனோட அம்மாவும் இறந்தாங்க. இன்னைக்கு மிஸ்டர் லூ இறந்துட்டாரு. அவங்க கூட ஒரு நர்ஸும் இறந்துட்டாங்க. அந்த காலனில எல்லாருமே பயந்து போய் இருக்காங்க. சேஃபா காலனிக்கு வந்த குட்டி பையன் ஈத்தனை காமிக்கிறாங்க. அவன் ஜூலி கூட பேசிக்கிட்டு வெளியே விண்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பார்க்கறான்னா, வெளியே ஒரு பையன் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த இடத்துக்கே சம்பந்தம் இல்லாதவன் போல நிக்கிறான். அந்த பையன் ஈத்தனை பார்த்து யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்ற மாதிரி ஒரு சிகையை காமிக்கிறான். இங்கேயே எபிசோட் 2 முடிச்சிடுறாங்க.